வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இந்த வீடியோவில் ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸோட ப்ரெசன்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் கண்டினியூஸ், ஃப்யூச்சர் கண்டினியூஸோட எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். ஐ எம் பிளேயிங் மியூசிக் செப்ரேட்லி. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு சென்டென்ஸை பார்த்ததும் நான் சொன்ன அந்த 5 வார்த்தை ஆம், ஈஸ், ஆர், வாஸ், வேர் அது இருக்கான்னு பார்க்கணும். இருக்குது. என்ன இருக்குது? ஆம் இருக்குது. அப்போ ஆம் இருந்துச்சுன்னா உடனே நம்ம மைண்டுக்கு என்ன வரணும்னா, ஆம் கூட இன்னும் 2 வார்த்தை என்னது? ஆம் இல்லைனா ஈஸ் இல்லைனா ஆர். இந்த 3 வார்த்தையில் ஏதோ ஒரு வார்த்தை ஆன்சரில் வரப்போகுது, அது தெரிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட் இன்னொன்று என்ன பார்த்தோம்? இந்த 3 வார்த்தை கூட எதை நம்ம சேர்க்கணும்? பீயிங். இதுதான் முக்கியம். பீயிங்ன்ற வார்த்தையை கண்டிப்பாக சேர்க்க போகிறோம். 2 விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். கொடுத்துருக்கிற கொஸ்டினில் ஆம் இருக்குதா, ஈஸ் இருக்குதா, ஆர் இருக்குதான்னு பார்க்கணும். ஆம் இருந்ததுனாலும், ஈஸ் இருந்ததுனாலும், ஆர் இருந்ததுனாலும், இது 3த்தில் எது இருந்தாலும் ஆன்சரில் ஏதோ ஒன்று வரப்போகுது. அது கூட என்ன வரப்போகுது? பீயிங்ன்றதை சேர்க்க போகிறோம். அது நமக்கு தெரிஞ்சு போச்சு. அப்போ இங்கே ஆமை வச்சு நம்ம என்ன வரப்போகுதுன்னு தெரிஞ்சுக்கிடுச்சு. இப்போ இந்த மியூசிக் இருக்கா, இந்த மியூசிக் தான் என்னது நமக்கு? ஆப்ஜெக்ட். நம்ம பேசிவ் ஃபார்மாக மாற்றும் போது ஆப்ஜெக்டை தான் சப்ஜெக்டாக மாற்றுவோம். அப்போ இந்த மியூசிக்கை கொண்டு வந்து முதல்ல எழுதுங்க. மியூசிக் எழுதியாச்சா? இப்போ இந்த மியூசிக்ன்றது சிங்குலராக ப்ளூரலான்னு செக் பண்ணுங்கள். மியூசிக்ன்றது என்னது? சிங்குலர். அப்போ சிங்குலராக இருந்தால் எதெல்லாம் வர சான்ஸ் இருக்குது? ஆம் வரும், இல்லைனா ஈஸ் வரும். இது ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று வரும். ஆம்ன்றது ஐக்கு மட்டும்தான் வரும். அப்போ வேறு என்ன வரும்? ஈஸ் தான் வரும். ஸோ மியூசிக் ஈஸ். ஈஸ்ன்னு போட்டதும் அது கூட என்ன ஆட் பண்ணணும்? ஈஸ் பீயிங், ஆர் பீயிங், ஆம் பீயிங்னு வரணும். அப்போ இங்கே ஈஸ் போட்டாச்சு. அப்போ கூட என்ன ஆட் பண்ணிடணும் உடனே? பீயிங். ஸோ பீயிங் ஆட் பண்ணதும் மேலே இருக்கக்கூடிய வேர்பை செக் பண்ணுங்கள். என்ன வேர்ப் இருக்குது? பிளேயிங். அது பிளேன்னு இருந்தாலும் சரி, பிளேய்டு, பிளேய்டு, பிளேயிங், எந்த ஃபார்மில் இருந்தாலும் சரி, நீ கண்ணை மூடிக்கிட்டு எந்த ஃபார்மில் தான் மாற்ற போகிற? பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தான். ஸோ பிளேய்டு, பிஎல்ஏஒய்இடி, பிளேய்டு. ஐன்றது என்ன மாறும்? பை மீ சூப்பர்ப்ளி. லாஸ்ட்டு இருக்கிறது அதை அப்படியே எழுதிக்க போகிறேன். ஸோ மியூசிக் இஸ் பீயிங் பிளேய்டு பை மீ சூப்பர்ப்ளி. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாரு. ஹீ இஸ் டூயிங் ஹிஸ் ஹோம்ஒர்க் ரெகுலர்லி. இந்த சென்டென்ஸை பார்த்த உடனேயே என்ன இருக்குது? ஈஸ்ன்னு இருக்குது. அப்போ நம்ம ஆன்சரில் என்ன வரும்? ஒன்று ஈஸே கூட வரலாம், இல்லைனா ஆர் வரலாம், இல்லை ஆம் வரலாம். 3த்தில் ஏதோ ஒன்று வரப்போகுது. அது கூட என்ன சேர்க்கணும்? பீயிங்ன்றது சேர்க்கணும். இதுதான் ஃபஸ்ட்டு கான்செப்ட்டு. இது நம்ம மைண்டில் வந்துடுச்சு. இப்போ பாரு, ஹிஸ் ஹோம்ஒர்க்ன்றது ஆப்ஜெக்ட். அந்த ஹிஸ் ஹோம்ஒர்க்கை சப்ஜெக்டாக மாற்று. ஹிஸ் ஹோம்ஒர்க். ஹிஸ் ஹோம்ஒர்க் அப்படின்னா ஒரே ஒரு ஹோம்ஒர்க் தான் சொல்லியிருக்காங்க. ஒருவேளை ஹோம் ஒர்க்ஸ் அப்படின்னு கொடுத்துருந்தா எஸ் வந்துருக்கும். அப்போ இப்போதைக்கு இந்த ஹிஸ் ஹோம்ஒர்க்ன்றது சிங்குலர். ஒரே ஒரு ஹோம்ஒர்க் சிங்குலர். சிங்குலராக இருந்தால் என்ன வரும்? ஈஸ் வரும், ஆம் வரும். ஆமு ஐக்கு மட்டும்தான் வரும். அப்போ இங்கே என்ன வரும்? ஈஸ் வரும். ஹிஸ் ஹோம்ஒர்க் ஈஸ். ஈஸ் போட்டதும் என்ன சேர்க்கணும்? பீயிங். ஹிஸ் ஹோம்ஒர்க் ஈஸ் பீயிங். டூயிங்னு இருக்குது. டூயிங்கோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்னது? முதல்ல அதை ப்ரெசன்ட் டென்ஸாக மாற்று. டூயிங் ஐஎன்ஜி இருக்குது. முதல்ல டூ. டூவோட பாஸ்ட் டென்ஸ் டிட். டிட்டோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் டன். அப்போ என்ன வரும்? டன். ஹிஸ் ஹோம்ஒர்க் இஸ் பீயிங் டன் பை. ஹீன்றது என்னவா மாறிடும்? ஹிம். அடுத்து ரெகுலர்லி. இந்த கடைசியாக கொடுத்துருக்கிற வார்த்தையை வச்சு கன்ஃபியூஸ் ஆக தேவையில்ல, அதை அப்படியே பின்னாடி போட்டுற வேண்டியதான். இப்போ அடுத்து பாருங்கள். தே ஆர் சிங்கிங் சாங். தே ஆர் சிங்கிங் சாங் அப்படின்னு இருக்கு இல்லையா? இப்போ இதை நம்ம எப்படி சேஞ்ச் பண்ண போகிறோன்னு பாருங்கள். தே ஆர் சிங்கிங் சாங். இந்த ஆர்ன்றதை பார்த்ததுமே நம்ம என்ன டிசைட் பண்ணணும்? நம்ம என்ன டிசைட் பண்ணியிருக்கணும்? ஒன்று ஆர் வரலாம், இல்லை ஈஸ் வரலாம், ஆம் வரலாம். அது கூட என்ன வரும்? பீயிங்ன்ற வார்த்தை வரணும். தென் வேறு என்ன சொல்லலாம்? ரைட், ஓகே. ஸோ இது 2 கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து தே ஆர் சிங்கிங் சாங்ன்னு இருக்கு இல்லையா? இதுதான் என்னது நமக்கு? ஆப்ஜெக்ட். சரி, இந்த இடத்துல சாங்ன்னு இருக்கிறதுனால முன்னாடி ஏ போட்டுக்கலாமா? தே ஆர் சிங்கிங் ஏ சாங். ஓகே, கொஸ்டின்லேயே ஏ போட்டுக்கலாம். தே ஆர் சிங்கிங் ஏ சாங். ஏ சாங்ன்றது என்னது? ஆப்ஜெக்ட். இப்போ இதை சப்ஜெக்டாக மாற்று. ஏ சாங். ஏ சாங்ன்றது சிங்குலரா ப்ளூரலா?
சிங்குலர் இல்லையா? அப்போ ஈஸ் வரும். ஈஸ் போட்டு தான் என்ன சேர்க்கணும்? பீயிங் சேர்க்கணும். பீயிங். பீயிங் சேர்த்ததும் மேலே இருக்கக்கூடிய வேர்ப் என்னது? சிங். சிங்கோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் சிங், சாங், சங். அப்போ என்ன வரும்? சங். சங் பை தெம். சங் பை தெம். அவ்வளோதான். எ சாங் இஸ் பீயிங் சங் பை தெம். முடிஞ்சு போச்சு. ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸு அவ்வளோதான். இப்போ பாஸ்ட் கண்டினியூஸ் பார்ப்போம். பாஸ்ட் கண்டினியூஸில் பாருங்கள், இதுவும் ரொம்ப சிம்பிள். என்ன ஹிண்ட்டு வார்த்தை கொடுத்துருக்கிற சென்டென்ஸில் வேர் இருக்கா, வாஸ் இருக்கா? அப்போ ஒன்று சான்சஸ் என்ன இருக்குது? ஒன்று வேர் வரலாம், இல்லைனா வாஸ் தான் வரும். இது ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று வரப்போகுது. இது ரெண்டுத்துக்கூடையும் என்ன சேர்க்க போகிறோம்? நம்ம பீயிங்ன்ற வார்த்தையை சேர்க்க போகிறோம். அவ்வளோதான். இப்போ வி வேர் பிரேக்கிங் த ஸ்டோன். த ஸ்டோனுன்றது என்னது? ஆப்ஜெக்ட். அதை சப்ஜெக்டாக மாற்று. த ஸ்டோன். த ஸ்டோனுன்றது இப்போது சிங்குலராக ப்ளூரலாக? சப்ஜெக்டை எழுதின உடனே நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது சிங்குலராக ப்ளூரலாக. இது சிங்குலர். சிங்குலராக இருந்தால் என்ன வரும்? வாஸ் வரும். சிங்குலராக இருந்தால் வாஸ் வரும். ப்ளூரலாக இருந்தால் என்ன வரும்? வேர் வரும். இப்போ நமக்கு சிங்குலர் தான் இருக்குது, அதனால் வாஸ் போட்டுடணும். த ஸ்டோன் வாஸ். த ஸ்டோன் வாஸ். வாஸ் போட்டதும் என்ன சேர்க்கணும்? பீயிங். த ஸ்டோன் வாஸ் பீயிங் பிரேக். பிரேக்குன்னு இருக்குது மேலே. வேர்ப் என்ன இருக்குது? பிரேக். ஸோ பிரேக், ப்ரோக், ப்ரோக்கன். பிரேக், ப்ரோக், ப்ரோக்கன் தான் என்னது? பாஸ்ட் பார்ட்டிசிபிள். பை வி என்னவாயிடும்? அஸ். பை அஸ். த ஸ்டோன் வாஸ் பீயிங் broken பை அஸ். இப்போ அடுத்தது பாரு. எ பீ வாஸ் சக்கிங் ஹனி. எ பீ வாஸ் சக்கிங் ஹனி. இந்த இடத்துல வாஸ் வந்துருச்சு. வாஸ் வந்ததும் நீ என்ன திங்க் பண்ணணும்? வாஸ் வந்ததும் நம்மளோட ஆன்சரில் அதே வாஸ் தான் வரும்னு நினச்சிடக்கூடாது. ஈஸ் வந்தால் ஈஸ் தான் வரும், ஆர் வந்தால் ஆர் தான் வரும், அப்படி அர்த்தம் இல்லை. அதனோட பேரை ஞாபகம் வச்சுக்கணும். வாஸ் வந்துருச்சுன்னா அப்போ வாஸும் வரலாம், வேறும் வரலாம். அதை எதை வச்சு தான் டிசைட் பண்ணணும்? நீ சப்ஜெக்டாக எழுதுறல, அது சிங்குலராக ப்ளூரலான்னு வச்சு தான் நீ டிசைட் பண்ணணும். ஸோ இங்கே வாஸ் வந்துருச்சு. அப்போ என்ன நல்லா வர வாய்ப்பு இருக்குது? ஒன்று வாஸ் வரும், இல்லை வேர் வரும். அதை எப்படின்னு கண்டுபிடிப்போம். ஹனின்றது என்னது? ஆப்ஜெக்டு. அந்த ஹனியை இங்கே எழுது. ஹனி. ஹனின்றது என்னது? சிங்குலர். அப்போது என்ன வரும்? வாஸ். ஹனி வாஸ். வாஸ்ன்னு போட்டு தான் என்ன போடணும்? பீயிங். ஹனி வாஸ் பீயிங். சக். சக்கிங் இருக்கு. சக். சக்கோட பாஸ்ட்டு பார்ட்டிசிபிள் என்ன வரும்? ஹனி வாஸ் பீயிங் சக்ட். SUCKED. இப்போ இதை மாற்றியாச்சு. நெக்ஸ்ட் என்ன இருக்குது? ஏ பீன்னு இருக்குது. ஏ பி என்ன எழுதலாம்? பை எ பி. ஹனி வாஸ் பீயிங் சக்டு பை எ பி. இப்போ நம்ம பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்லேயும் முடிச்சாச்சு. லாஸ்ட் ஒன் பாருங்கள், ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் என்னது? இங்கே வில் அப்படின்னு இருக்குது, இங்கே பி இருக்குது. யூஸிங்ன்றது யூஸ், யூஸ்டு, யூஸ்டுன்னு வரும். மொபைல் ஃபோன் வரும். இந்த ஸ்ட்ரக்சர் என்னது? இது சப்ஜெக்டு, இதெல்லாம் வேர்பு, இது ஆப்ஜெக்டு, எல்லாம் இருக்குது. ஆனால் ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸுக்கு நோ பேசிவ் ஃபார்ம். நான் சொன்னேன் இல்லையா ஸ்டார்டிங்லேயே, 4 ஆக்டிவ் வாய்ஸ்க்கு பேசிவ் ஃபார்மே கிடையாது. ஸோ நோ பேசிவ் ஃபார்ம் இதுக்கு. தென் இன்னும் எதுக்கெல்லாம் பேசிவ் ஃபார்ம் கிடையாது, அதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே. ஸோ இந்த எக்ஸாம்பிள்ஸில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.